உங்களையே நினைச்சு பாருங்க, என்னையே நான் நினைச்சுக்கிறேன். வாக்கு தத்தத்தை அறிஞ்ச மக்கள் நாம வாக்கு தத்தத்தின்படி பேசுறோமா? வேதத்தின் போதனையின்படி பார்த்தா நாம தேவனுடைய வாக்கு தத்தங்களை இன்னும் அதிகமாய் நம்ம வாழ்க்கையில ருசிக்காததுக்கு காரணம் என்னன்னா, அந்த வாக்கு தத்தங்களுக்கு ஏற்றபடி சிந்திக்கல, பேசல, செயல்படலை. இந்த வாக்கு தத்தத்தை எடுத்துக்கோங்க. நீங்க நினைக்கிறீங்களா எல்லாம் கிறிஸ்தவங்களும் இந்த வாக்கு தத்தத்தை மேக்சிமமா அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லுவீங்களா? நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்றாரு. இப்போ எத்தனை கிறிஸ்தவங்க இந்த 6ஆம் வசனத்தை அந்த மறுபேச்சை கொடுப்பாங்க. ஆகவே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று. நிறைய கிறிஸ்தவங்க இப்படி பேசாம என்ன பேசிட்டு இருக்காங்க? யாரும் என்னோட இல்லை, எனக்கு யாருமே துணை இல்லை, எல்லாரும் என்ன கைவிட்டாங்க, நான் எப்படி வெற்றி பெறுவேன், இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. கர்த்தர் அவங்களோட இருக்கிறது ஒரு பெரிய விஷயமா அவங்க நினைக்கல. அப்படி பேசாததுனால, அப்படி நம்பாததுனால, தேவன் இப்படி ஒரு வாக்கை கொடுத்திருந்தாலும் நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னாலும் கூட இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்தவங்க அவருடைய பிரசனத்தை பெருசாக உணராமலே போயிடுறாங்க. அதுக்கு உணராததுக்கு காரணம், அவருடைய பிரசனத்திலிருந்து கிடைக்கிற அந்த பலன்களை கிடைக்காததுக்கு ஒரு காரணம் அவருடைய வாக்கின்படி சிந்திக்கல, பேசல, அவர் வாக்கை நம்பல. அவர் வாக்கின்படி சிந்திக்கல, பேசலைன்னா அப்புறம் எப்படி வாக்குத்தத்தத்தை நம்புறோம்னு சொல்ல முடியும்? என்னுடைய வாக்குத்தத்தங்கள் கொஞ்சம் தான் அனுபவிக்கிறாங்க, சிலர் இன்னும் அதிகமாக அனுபவிக்கிறாங்க. வித்தியாசம் என்னன்னா, அவரவர் விசுவாசம், அவரவர் சிந்தனை, பேச்சு, செயல், வாழ்க்கை, இதெல்லாம் வித்தியாசம் இருக்கு. எல்லாரும் ஒண்ணுன்னு கிடையாது.